பிறர் துன்பத்தில் உதவும் நரேன். பிறர் துன்பத்தில் உதவுவது சிறு வயதிலேயே நரேனின் இயல்பாக இருந்தது. தேவை ஏற்பட்டால் தன் உயிரையும் மதியாமல் அவன் பிறர் நலம் நாடினான். நரேனுக்கு 6 வயது இருக்கும். ஒருமுறை அவன் தன் உறவு சிறுவன் ஒருவனுடன் ஒரு திருவிழாவிற்கு சென்றிருந்தான். அங்கிருந்து சிவபெருமான் பொம்மைகளை வாங்கி கொண்டு இருவரும் வீடு திரும்பி கொண்டிருந்தனர். கூட்டத்தில் நண்பன் பிரிந்தது போல் தோன்றவே நரேன் திரும்பி பார்த்தான். திரும்பிய நரேனின் கண்களில் பட்டது திடீரென்று பாய்ந்து வந்த குதிரை வண்டி ஒன்று. குதிரையின் கால்களில் சிக்க இருந்தான் நண்பன். நரேன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. பொம்மைகளை அப்படியே இடது அக்குளில் திணித்து கொண்டு பாய்ந்தோடி வலது கையால் அவனை இழுத்தபடி புரண்டு விழுந்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் திகைப்புடன் நரேனின் செயலை பார்த்தனர். சிலர் அவனை வாழ்த்தினர், சிலர் அவனையும் தூக்கி நிறுத்தி முதுகில் தட்டி கொடுத்து ஆசிர்வதித்தனர். இதனை கேள்விப்பட்ட போது புவனேஸ்வரி மகனின் வீரத்தை மெச்சி ஆனந்த கண்ணீர் வடித்தபடியே, ஆம் நரேன், எப்போதும் ஓர் ஆண் மகனாக இரு என்று கூறினாள்.